வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபர்ஸ்ட் லவ். நான் உங்க கேர்ள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டா நான் என் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போயிருந்தேன் கன்னியாகுமரிக்கு. அங்க என்னெல்லாம் பார்த்தேன், என்னெல்லாம் பை பண்ணேன், அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. அது என்னங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Are you guys ready? Let's go. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க கன்னியாகுமரி வந்து இறங்கின உடனே ஷாப்பிங் தான் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு நாங்க போன ஷாப்ஸ் எல்லாம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க அம்மா எதை பாயிண்ட் பண்றாங்க பாத்தீங்களா? ஒரு ஹேட். ஆக்சுவலி அந்த ஹேட் சூஸ் பண்ணும் போது எனக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த பிங்க் கலர் ஹேட் ரொம்ப கியூட்டா இருக்குன்னு அதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அண்ட் தென் கொஞ்சம் மிரர்ஸ் பார்க்கலான்னு போனோம். பிகாஸ் ஐ வாண்ட் டு டெக்கரேட் மை பெட்ரூம். அங்க எனக்கு இந்த பேர்ல் மிரர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் லுக் அட் த ஹேங்கிங்ஸ் கைஸ். சீரியஸ்லி சொல்றேன், அங்க இருந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்த பேர்ல்ஸை வச்சு செஞ்ச அத்தனை ஆர்ட் ஒர்க்ஸும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு பேர்ல் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் போல இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் நம்ம ஷாப்பிங் கண்டினியூ பண்ணனால அடுத்த ஷாப்புக்கு மூவ் ஆன் ஆயிட்டோம். அங்க இதை விட அழகழகான கார்ன்ஸ், சீஷெல்ஸ் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நிறைய ஆர்ட் ஒர்க்கும் பார்த்தோம். பட் ஆனா பார்க்க எங்க அம்மா கொஞ்சம் நிறைய மாம்ஸிலா ஒர்க்ஸ் பண்ணாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கொண்டச்சி மண்டச்சி ஹாய் சொல்லுங்க. அங்க இல்ல, இங்க இங்க திரும்பி. அப்புறம் கன்னியாகுமரி வந்துட்டீங்க, பீச் போறீங்க. மம்மி உங்களுக்கு ஒரு கேப் வாங்கிட்டா? ஏன் பாப்பா? உங்களுக்கு ஒரு கேப் வாங்கிக்கிறேன். ஆனா பாப்பா வாங்கலாமேவா? நான் தூங்கிடுவேன். தூங்கிடுவீங்களா? பீச்சுக்கு வந்து தூங்குறீங்களா நீங்க? பீச்சுக்கு வந்து நடக்க முடியல பாப்பா. அதுக்கு எது தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி மண்டேலே ஒரு கொட்டி கொட்டி எங்க அம்மாவை இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு போலாமான்னு கூட்டிட்டு போன கடை தான் இந்த கடை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்பேக்ஸ் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஹேண்ட்பேக்ஸ். ஆமா, ரொம்ப அழகா இருக்குல்ல. அண்ட் அங்க கொஞ்சம் ஷாப்பிங் பண்றதுக்கு பார்த்தோம். பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ரேட் அதிகமா சொன்னனால கொஞ்சம் பார்கெயின் பண்ண வேண்டியதா போயிருச்சு. பார்கெயின் பண்ணாலும் அழகழகான ஹேண்ட்பேக்ஸ் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. அண்ட் அங்க இருந்து ஏதாவது ஒரு ஹேண்ட்பேக் ஆச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கங்கணம் கட்டி அலைஞ்சிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி நான் அந்த ஷாப்ல வந்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேனா இல்ல வேற ஷாப்ல இருக்க ஹேண்ட்பேக் வாங்கினேன்னு வீடியோ எண்ட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். பட் கைஸ், அதுக்கப்புறம் போன ஷாப்ஸ் தான் இன்னும் பெரிய ஹைலைட்டே. ஏன்னா அங்க வந்து நம்பவே முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகழகான வுடன் ஒர்க்ஸ் அண்ட் கீ செயின்ஸ் அவ்வளோ அழகழகா இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஆனா ரேட்டு தான் ரொம்ப அதிகங்க. ரேட் எவ்வளவுன்னு சொல்றேன் கேளுங்க. 3000. அந்த 3000 அண்ணாக்கு டாட்டா பை பை see you சொல்லிட்டு வரந்தலைவான்னு வெளியே வந்தாச்சு. அடுத்த ஷாப்புக்கு போனோம். அந்த ஷாப்ல அழகழகான குட்டி குட்டியான ஏஸ்தட்டிக்கான டாய்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் பிளஸ் ஹேண்ட்பேக்ஸும் இருந்துச்சு. இந்த ஹேண்ட்பேக்ஸ்ல ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் என் கண்ணை ரொம்ப உறுத்துச்சுங்க. அந்த ஹேண்ட்பேக்கை வாங்கினா இல்லையான்னு வீடியோட எண்ட்ல பாருங்க. அண்ட் ஸோ when we first entered the shop, எங்க கண்ணில் பட்டதே இந்த pearl necklaces தான். Some were white and some were very colorful. And more importantly, everything was beautiful. Well, beautiful மட்டும் இல்லைங்க, it's quite affordable as well. அந்த pearl necklaces and இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த pearl earrings எவ்வளவு ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? Take a wild guess. Guess பண்ணிட்டீங்களா? Well, let's see the real rate. அது வெறும் 20 and 30 rupees தான். எனக்கு இந்த இயரிங்ஸ் பார்த்தோன்னே கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. ட்ரை பண்ணிருக்கேன். நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எஸ், நல்லா இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? எடுத்துக்கலாம். ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பீச்சுக்கு தானே அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மினியேச்சர் டாய்ஸ் என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. How many of you guys are Naruto fans? தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நருட்டோ அவ்வளோ பிடிக்கும். அண்ட் இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு மினியேச்சர் டாயாச்சும் வாங்கணும்னு நினைச்சேன். பட் எங்க அம்மா கண்டிப்பா வாங்க விடல. அதனால நான் வாங்கின என்னோட ஆர்னமெண்ட்ஸுக்கு மட்டும் பில் பே பண்ணிட்டு நாங்க அங்க இருந்து அடுத்த ஷாப்புக்கு கிளம்பிட்டோம். நீ பேர் எழுதுற உங்களை வேணும்னு சொன்னா அது வாங்கி இது என்ன பண்ற? பேர் எழுதி கூட வேணாம், நான் இதையே எடுத்துக்கிறேன்.
நருட்டோ மினியேச்சர் டாய் தான் கிடைக்கல. வெல் அட்லீஸ்ட் டீமன் ஸ்லேயர் நெசுகோ கீச்சேனாச்சும் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்பட்டு அடுத்து நாங்க போட் ரைட் போறதுக்கு ரெடி ஆனோம். எங்க அம்மாக்கு போட் ரைட்னா அவ்வளோ பயங்க. என்ன ரியாக்ஷன் கொடுக்காங்க நீங்களே பாருங்க. டியர் மதர், நம்ம ஷாப்பிங் முடிச்சாச்சு, பல விஷயங்கள் வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்க போக போறோம்? போட்டு. ரெடியா? கண்ணுல ஏதோ மரண பீதி தெரியுது. ஏன் ஆக்கி போட் ஹவுஸ்க்கு நீங்க தைரியமா வர போறீங்க. am I right? தைரியமா வருவீங்க. இது பார்க்கலாம். நான் முதல்ல கண்ணுல போய் பார்த்துட்டு அப்புறம் சீட் வாங்கலாம். அம்மா போட் ஹவுஸ் போறோமா? அவ்வளோதாம்மா, வாமா. ஓகே மம்மி, ஸோ இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் நிறைய பண்ணோம் இல்லையா? அது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சா? அது நான் தனியா கட்டிக்குவேன். என்ன வாங்கிக்கோங்க தனியா கட்டிக்குவேன். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிச்சா? எல்லாம் முடிஞ்சது. எனக்கு போட்டு பயமா இருக்குது, வேண்டாம். இல்ல, நம்ம போறோம் இந்த பயத்தை தீக்கிறதுக்காகவே நம்ம இப்போ போட் ஹவுஸ் போறோம். ஓகேவா? போட் ஹவுஸ் போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க வந்து தண்ணி அலையா வரும். என்ன ஆக்கி அலைகளோட வந்து நம்ம வந்து போய் வந்து என் பையன் அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். நான் அவங்க கூட்டிட்டு போறீங்க வாங்க. சரி, இப்ப வந்து போட் ஹவுஸ் போறோம்ல, போகும்போது இறங்கிக்கிறேன். போகும்போது தண்ணி நிறைய வரும். நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா ஆக்கிலா தண்ணி வந்தா வந்துட்டு போதுங்க. அது ஒரு ஓரமா வருது, தொட்டு பட்டே வரலாம். சரி, ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்துடலாம். ஓகே, மம்மி என்ன ஆக்கி வா ஆக்கி டைம் ஆகுது. மம்மி போட் ஹவுஸ் மம்மி டிக்கெட் எடுத்தாச்சு. சோ இப்ப வந்து சூப்பரான ஒரு ஜர்னிக்கு நம்ம போறோம். ரைட்டா மம்மி? நட மம்மி, நீ நடக்கிற மாதிரி நீ போ மம்மி. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. என்னோட மாம்ஜிலாவை கலாய்ச்சிட்டே அப்படியே போட் ரைடுக்கு வந்துட்டோம். எங்க அம்மாக்கு போட் ரைட்னா பயம் தெரியும், பட் அந்த பயத்தை தீக்கிறதுக்காக தான் இன்னைக்கு முக்கியமா நாங்க வந்து போட் ரைடே போறோம். அண்ட் பார்க்கும்போது நிறைய போட்ஸ் அங்க இருந்துச்சு. அண்ட் மிஸ்டர் திருவள்ளுவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே உள்ள போனோம். ட்ரூத் பி டோல்ட், இந்த ஃபர்ஸ்ட் போட் தான் எங்களோட ரைடுன்னு நினைச்சு இதுல ஏற போயிட்டேன். தென் ஒன்லி ஐ ரியலைஸ் செகண்ட் போட் தான் எங்களோட ரைடுன்னு. வெல், அங்க பாத்தீங்கன்னா நிறைய கிரௌடடா இருந்துச்சு. ரொம்ப பேர் வந்திருந்தாங்க கன்னியாகுமரி அன்னைக்கு விசிட் பண்ண. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இட் வாஸ் வெரி விண்டி. என்னோட ஹேண்ட்பேக் எல்லாம் கிட்டத்தட்ட இட் ஸ்டார்டட் ஃபிளையிங். இந்த பர்டிகுலர் போட் ரைட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். I'll tell you why. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அவ்வளோக்கா டூர் போனதே கிடையாது. கிட்டத்தட்ட குழந்தையில இருந்தே எங்க அம்மா என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போனதில்ல. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி என்ன போட் ரைடுக்கு எங்க அம்மா அலோவ் பண்ணதே இல்லை. இப்போ எங்க அம்மாவையே நான் கூட்டிட்டு இங்க வந்துட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணுங்க, நம்ம ஆட்களுக்கு இந்த பஸ்ஸுக்கும் போட்டுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பஸ்ல எப்படி விண்டோ சீட் வேணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணி புஷ் பண்ணி ஏறுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நடந்துச்சு. பட் ஒரு வழியா எப்படியோ ஒரு விண்டோ சீட்டை பார்த்து உட்காந்துட்டோம். அண்ட் த வியூ வாஸ் ரியலி குட். நான் கொஞ்சம் பயந்தேங்க, ஏன்னா மழை வருமோ அப்படின்லாம் தோணுச்சு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து மழை வரல. த ஸ்கை வாஸ் ரியலி கிளியர். அடுத்த போட் வந்து ஹாஃப் அன் ஹவர்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை நம்ம இந்த போட்டே வந்து ஏறிட்டோம்ல. வேற ஏதாவது இருந்தா நான் ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சென்சேஷன் ஃபீல் ஆகுது? ஏன் மம்மி ஏன் இப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகல? முன்னுக்கு பின்னுக்கு இப்படி போயிட்டு வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகல? ஆகல உங்களுக்கு இப்படி போன மாதிரி? எங்க அம்மாவை நான் ரோஸ் பண்ணலான்னு பார்த்தா எங்க அம்மா என்ன ரோஸ் பண்ணிட்டாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, இட்ஸ் ஆல் இன் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா ஐ வாஸ் வெல்கம் பை அ பிரெத் டேக்கிங் வியூ. அண்ட் ட்ரஸ்ட் மீ கைஸ், இந்த வியூ அவ்வளோ அழகா இருந்துச்சு. யூனோ வாட், கன்னியாகுமரிக்கு வரவங்க முக்காவாசி பேருக்கு இந்த வாட்டர் தான் ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனா எனக்கு இந்த வாட்டரை விட அந்த ஸ்கை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லிட்டரலி when I was looking at the sky, I had literally lost myself. இந்த மாதிரி வியூ பார்க்கும்போது தான் எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சுங்க. லைஃப்பை நம்ம எல்லாருமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். பணத்துக்காக ஓடுறோம், நிம்மதிக்காக ஓடுறோம்,
சந்தோஷம் இங்க இருக்கும் இல்ல அதுல கிடைக்கும் அப்படின்னு அதை தேடி தேடி அலையிறோம். ஆனா உண்மையா சொல்ல போனா இந்த ஹாப்பினஸ், பீஸ்ஃபுல்னஸ் இது எல்லாமே நம்மள சுத்தி தான் இருக்கு. நாம தான் பைத்தியக்காரத்தனமா வேற ஏதோ ஒரு விஷயத்துல இருக்குன்னு அதை தேடி தேடி அலையிறோம். இந்த மாதிரி சிம்பிளா ஒரு ஸ்கையை பார்க்கும்போது கூட அவ்வளோ அழகா என்னால் ஃபீல் பண்ண முடியும்னு அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். அண்ட் ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங் மை செல்ஃப். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. அண்ட் எஸ்பெஷலி த விண்ட். த விண்ட் வாஸ் லிட்டரலி பிளேயிங் ஹைட் அண்ட் சீக் வித் மீ. அதுக்கப்புறம் என்னோட போட் ஜர்னி என்னாச்சு. மம்மி போர்ட்ரேட் முடிச்சு மம்மி. சரி வா சீக்கிரம். என்னோட மாம்ஸிலாவோட ஃபனியான ரியாக்ஷன்ஸை பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நாங்க வந்த இடம் தான் இந்த விவேகானந்தா ராக். அண்ட் சீரியஸ்லி யூ கைஸ், போட் ரைட்ல வந்து விண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 50% இருந்துச்சுன்னா இங்க லிட்ரலி இட் வாஸ் அ விண்ட் மில் யூ குட் சே. அவனா ரொம்ப சூப்பரா அழகா இருந்துச்சுங்க அந்த வியூ. சீரியஸ்லி இட் ஹேட் அ காமிங் அண்ட் சூதிங் எஃபெக்ட் ஆன் அஸ். என்னடா இவன் இந்த ஹேட்டை விடவே மாட்டேங்கிறான்னு நினைக்காதீங்க. ஒருவேளை நான் ஹோல்ட் பண்ணாம விட்டேன்னா இந்த ஹேட்டு பறந்துரும். பை த வே, அங்க போனோன்னா 2 டைம் என்னோட ஹேட்டும் ஹேண்ட்பேக்கும் பறந்து போயிருச்சு. என்னோட மாம்ஸிலா இந்த குட்டி யானைக்குட்டியோட ஒரு போட்டோ எடுத்தே ஆகணும்னு அடம்பிடிச்சதுனால அது ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். கியூட்டா இருக்குல்ல? வாவ். நான் வாவ்னு சொன்னதே இந்த வியூவை பார்த்து தான். எவ்வளோ அழகா இருக்குல்ல? இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நான் கூகுள் இமேஜஸ்ல தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ரியலா என் கண்ணு முன்னாடி இப்படி பார்த்தேன். யூ நோ வாட், யூ கைஸ் மைட் சே இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் எனக்கு இது ரொம்ப புதுசு. பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் லிவிங் மை லைஃப் அண்ட் ஐம் ஆக்சுவலி என்ஜாயிங் த வியூ. ஓகே கைஸ், ஹியர்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இங்க இருக்கிற நீங்க எங்க காலை வச்சாலுமே கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கும். ஆனா அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்ல காலை வச்சா மட்டும் இட் வில் பி வெரி கூலிங். அந்த ரீசன் இஸ் பிகாஸ் இங்க இருக்கிற பேர்ஃபுட் விசிட்டர்ஸுக்கு ஒரு கூலிங்கான எஃபெக்ட் கொடுக்கறதுக்காகவே இங்க வந்து ஒயிட் பெயிண்ட் பண்ணிருக்காங்களாமா. சுவாமி விவேகானந்தா ராக் மெமோரியலுக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டு அடுத்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். அந்த பிரிட்ஜ் இருக்கே, பிரிட்ஜ், மை குட்னஸ், சீரியஸ்லி இட் வாஸ் ரியலி ரியலி அமேசிங். ஆனா அந்த பிரிட்ஜ்ல நடக்கிறதுக்கு என்னோட குட்டி மாம்ஸிலா இருக்காங்களே, எங்க மாம்ஸிலா, அவங்களுக்கு ரொம்ப பயம். த ரீசன் இஸ் பிகாஸ் அந்த பிரிட்ஜ் எங்கேயாச்சும் பிரேக் ஆயிருமோ, கிளாஸ் உடஞ்சிருமோ, இப்பதான் ஏதோ கிளாஸ் எல்லாம் உடையுதுன்னு சொல்றாங்களே, அதனால அப்படியே உள்ள போயிருவோமோ அப்படின்லாம் வியர்டான தாட்ஸோடய வந்தாங்க. நீங்க அந்த பக்கம் வாங்க, நான் இந்த பக்கம் வரேன்னு அந்த கிளாஸ் மேலேயே தான் நடந்தேன். For those of you who are wondering if it feels very hot to walk on that particular glass, well, avlo hot alla feel aglinga. It actually, in fact, it had a bit of a cooling effect, you could say. And more importantly, look at the view, guys. Seriously, அங்க நடக்கும்போது ஏதோ அந்த ராக் மேல அந்த வேவ்ஸ் மேலேயே நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் நேராவே பார்க்கல, எங்க அம்மா தான் கைட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. நான் அங்க கீழே இருக்கிற அந்த வியூவை பார்த்துக்கிட்டே நடந்தேன். அங்க பார்க்கும்போதெல்லாம் I was feeling so serene, so calm, and you know what, it was an outer world experience for me. பிரிட்ஜ் கிராஸ் பண்ணோன்னே மேல ஸ்டெப்ஸ்ல கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் எங்க அம்மாவோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன். சீரியஸ்லி, அவங்கள மாம்ஸிலான்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக எக்ஸ்பிரஷன் குவீன்னு கூப்பிடலாம். பாருங்க என்னமா எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. பட் ட்ரூத் பி டோல்ட், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க எங்க அம்மாக்கு, எனக்கு இல்லை. ஏன்னா நிறைய ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ற மாதிரியே இருந்துச்சு. எக்ஸாக்டா எவ்வளவு ஸ்டெப்ஸ்ன்னு தெரியல, பட் இட் வாஸ் ரியலி ஹை.
சொல்லிட்டு நாங்க எந்த பாத்வேல வந்தோமோ அதே பாத்வேல ரிட்டர்ன் ஆனோம். ஸோ நீங்க கன்னியாகுமரி போய் அங்க வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு விசிட் பண்ணீங்கன்னா நீங்க எந்த பாத்வே யூஸ் பண்ணீங்களோ அதே பாத்வேல தான் ரிட்டர்ன் வரணும். எங்களுக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் தெரியல, அண்ட் தென் அப்படியே கேட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது இந்த மாதிரி ஒரு அழகான வியூ என் கண்ணில் பட்டுச்சுங்க. இந்த வாட்டர் வேவ்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் மெலடி ஆர் சாங் அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வருதான்னு கமெண்ட் செக்ஷன்ல நாங்க ஃபைனலா வந்த இடம் தான் இந்த பர்டிகுலர் பீச். இந்த பீச்சை பார்த்துட்டு எங்க அம்மா கண்டிப்பா உன்னை வந்து கால் நினைக்க விட மாட்டேன், வேவ்ஸ் கூட விளையாட விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஃபைனலி ஐ வாஸ் ஏபிள் டு கம்பல் ஹர். அங்க போயிட்டு இந்த வேவ்ஸோட விளையாடும் போது என்னால மறக்க முடியாத ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்துச்சு. அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னு நாங்க 2 பேருமே எதிர்பார்க்கல. அதுக்கு பதிலா அங்க ஜாலியா செல்ஃபி எடுத்துட்டு விளையாண்டு இருந்தோம். அது முடிச்ச உடனே கன்னியாகுமரிக்கு ஒரு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆல்ரைட் வியூவர்ஸ், அவ்வளோதான் என்னோட ஜர்னி. நீங்க பார்த்துருப்பீங்க கன்னியாகுமரியில் we had so much of fun and more importantly நிறைய ஷாப்பிங் பண்ணோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் சொன்ன அந்த இன்சிடென்ட் என்னங்கிறத இப்ப ஷேர் பண்றேன். நீங்க பார்த்துருப்பீங்க நானும் என்னோட மாம்சிலாவும் அங்க வேவ்ஸோட விளையாண்டுட்டு இருந்தோம். நான் வேவ்ஸை பார்க்க, எங்க அம்மா என்ன பார்க்க, நாங்க பேகை பார்க்காம விட்டுட்டோம். அதனால நாங்க கொண்டு போயிருந்த பேக்ல இருந்த மணி அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் மேக்கப் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபேவரட்டான ஒரு புக்குங்க, அது எல்லாம் என்னோட பேக்ல தான் வச்சிருந்தேன். அந்த பேகை நாங்க வேவ்ஸோட விளையாடும் போது பக்கத்துல வச்சுட்டு தான் திரும்பி நின்றோம். மேபி அரௌண்ட் லைக் 2 minutes or 3 minutes தான் அதை பார்க்காம இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். திரும்பி பார்த்தா பேகை காணும். இதுதாங்க அந்த இன்சிடென்ட். என்னால் நம்பவே முடியல. இப்போ முடிக்கும் எனக்கு வாழ்க்கையில ராபரியே நடந்தது இல்லை. ஆனால் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு ராபரி நடந்துச்சு. அப்புறம் என்ன, எங்க அம்மாவும் நானும் தொயாமையான்னு அங்க இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் கேட்டோம், நீங்க எங்களோட பேகை பார்த்தீங்களான்ட்டு. யாராச்சும் சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்லலை. ஸோ ஐ கெஸ் இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு லெசனாக கூட இருந்திருக்கலாம் எனக்கு. எப்போவுமே நம்மளோட திங்ஸை நம்ம சேஃபாக வச்சுருக்கணும், பத்திரமா வச்சுருக்கணும்ன்ட்டு. அதுதாங்க அந்த இன்சிடென்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன், என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். Till then, it's Tata Bye Bye, see you from Akila.